கிறிஸ்துவின் மாணவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மதுரை பரவையில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனையிலே நாம் பக்தி வினயத்தோடு கலந்து கொண்டு ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை பாடல்களினாலே மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஒருவேளை ஆலயம் நடைபெற்றிருக்கிற சூழ்நிலையிலும் நாம் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய வீடுகளிலேயே இந்த ஆராதனையை கொண்டு வந்து வழங்கும்படியாக ஆண்டவர் நம்முடைய ஆலயத்துக்கு பாராட்டியிருக்கிற இந்த பெரும் வாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஆராதனையை சரியாய் பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சபை மக்களையும் இந்த ஆன்லைன் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற தெய்வ மக்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சிறப்பான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆக்கிய திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு ஒரு அற்புதமான தருணத்தை தந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையை ஆண்டவர் எங்களுக்கு பயனுள்ளதாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனையின் வழியாக ஆண்டவர் எங்களுடைய துதியை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். உடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி எங்கள் வாழ்வை சரிப்படுத்துகின்ற உங்களுடைய வசனங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளை இந்த ஆராதனை முழுமையும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு நேரமாய் இருக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 267ஆம் பாமாலை பாடுவோம். 267ஆம் கிறிஸ்து சபை பாமாலை. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும்.
மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை நோக்கி ஜோதியாக வாழணும் பண்ணுவேன். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதியையும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த சகல பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சித்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கையை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்களுடைய யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இடையே நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதன் கருணை செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாகியவர்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற மேல் பொறுமையாயும் பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியும் உணர்வுகளாய் நடந்துகிற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திடணும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்தாவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். ஜெபம் செய்வோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். சர்வ அதிகாரமும் வல்லமையும் உடைய கர்த்தாவே, சகல நன்மைகளுக்கும் காரணரே, உமது நாமத்தை நேசிக்கும் அன்பை எங்கள் இருதயத்தில் பொருத்தி மெய் தேவ பக்தி எங்களுக்குள்ளே வளர பண்ணி சகல நன்மையிலும் எங்களை ஆதரித்து
உமது மிகுந்த இரக்கத்தினாலும் இவைகளில் எங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று 66ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 66. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்திகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரை களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாடப்பட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடை வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெளியே புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்கள் வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் விடுதலை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே குளுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவரை ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அப்படியே நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து எடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். முந்தினாத்மின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிர்த்தவரையும் மரித்தவரையும் வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எல்லாம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் பிள்ளைகளை பற்றி எங்களுக்கு எதிர்த்தாலும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசித்துக் கொள்ளாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். ஜெபம் செய்வோம். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் இடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை இரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே மாறிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகி எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளும். சமாதானத்துக்கு காரணர் மேக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம்.
தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதலியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சர்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தர் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் எங்கள் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். எல்லா மனுஷரையும் சிருஷ்டித்தவரும் காப்பாற்றுகிறவருமாய் இருக்கிற பராபரனே, எவ்வகையும் எந்த நிலைமையும் உள்ள மனுஷர்களுக்காக நாங்கள் தாழ்மையாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சகல தேசத்தாருக்கும் உமது இரட்சணியத்தையும் சகல ஜாதியாருக்கும் உமது வழிகளையும் தெரியப்படுத்தியருளும். விசேஷமாக தேவரீர் பொதுவாய் இருக்கிற திருச்சபைக்கு நற்சீரை தந்து தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற யாவரும் சத்திய மார்க்கத்திலே நடக்கவும் ஆவியின் ஒருமையிலும் சமாதான கட்டிலும் நீதி உள்ள நடக்கையிலும் நிலைத்து விசுவாசத்தை பற்றி கொண்டே இருக்கவும் அந்த சபையை உடைய நல்ல ஆவியினாலே நடத்தியுள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கடைசியாக மனதையும் சரீரத்தையும் ஆஸ்தியையும் பற்றிய விதமான துன்பங்களும் அடைந்து வருத்தப்படுகிற யாவரையும் பிதாவே உமது தயவுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் அவர்களுடைய அவசரங்களுக்கு தக்கதாக தேவரீர் ஆறுதலையும் சகாயத்தையும் அருளி செய்து உபதிரவப்படுகையில் அவர்கள் பொறுமையாயிருக்கவும் அவர்கள் துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் முடியவும் கட்டளையிட்டருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காகவும் ஆண்டவரை ஆராதிப்பதற்காகவும் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஸ்லாக்கியத்தை இந்த ஆன்லைன் வழியாக கொடுத்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக மீண்டுமாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மதுரை பரவியில் இருக்கிற இந்த தேவாலயம் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள அங்கத்தினர்களை கொண்ட ஒரு சிறிய தேவாலயம். ஆனால் ஆண்டவர் இந்த ஆலயத்தை நேசிக்கிறார், இந்த ஆலயத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை இந்த ஆலயத்தின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நிரூபிக்கும் விதமாக இந்த லாக்டவுன் சமயத்திலே அனைத்து நாட்களிலும் மார்ச் 22ஆம் தேதி ஆரம்பித்த இந்த லாக்டவுனின் போது இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல்
ஆலயத்திலே எப்படி ஆராதனை நடைபெறுகிறதோ அதே போல ஆராதனையை இந்த ஆன்லைன் வழியாகவும் நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் என்பது இந்த ஆலயத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை நிலைநிறுத்துகிறதாய் அமைகிறது. அது மட்டுமல்ல, இந்த லாக்டவுன் பீரியட்ல ஆலயத்திலே பல சிறப்பான வேலைகளையும் செய்து நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆலயத்தின் முன்பகுதி ஒரு அலங்கார வளைவு அமைக்க வேண்டும் என்று லாக்டவுனுக்கு முன்பதாகவே நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் அது தடைபட்டிருந்தது. இந்த லாக்டவுன் சமயத்திலே அந்த பணியையும் நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் இந்த ஆலயத்திலே பிரசன்னராய் இருக்கிறார், இந்த ஆலயத்தின் செயல்பாடுகளை அவர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு அச்சாரமான காரியங்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தின் இந்த ஆராதனைகளை உலக நாடுகள் முழுவதிலும் ஆண்டவர் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதும் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம் எங்களுக்கு. இப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயம், ஆலயத்தின் அங்கத்தினர்கள், ஆலயத்தின் போதகராக உங்களோடு கூட இந்த ஆராதனையிலும் கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கியத்திற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இந்த நாட்களில் எல்லாம் நாம் படித்துக் கொண்டிருக்கிற வேத பாடங்கள், வேதத்தின் சத்தியங்கள் வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கிறது என்று அநேகர் சொல்ல கேட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அவருடைய வழிநடத்துதல், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் கொண்டு செல்லுகின்ற விதம் மிக அற்புதமானது. சில நேரங்களிலே நாம் பிரமிக்கத்தக்க விதமான வழிநடத்துதல்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவதையும் நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில கஷ்டங்கள் நம்மை நெருக்கும் போது, போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்னால நிற்கும் போது, இந்த ஆண்டவர் இன்னும் என்னோடு இருக்கிறாரா, என்னை வழிநடத்துகிறாரா, அல்லது என்னை கைவிட்டு போய்விட்டாரா என்பது போன்ற சிந்தனைகள் வருவது இயல்பு. அதிலும் சிறப்பாக இப்போது நாம் நடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா பாதிப்பு, அங்கு இருந்தது, இங்கு இருந்தது, அங்கு ஒருவரை பாதித்தது என்ற நிலை மாறி இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து விட்டது, பக்கத்து வீட்டுக்காரர்களை பாதித்திருக்கிறது என்கின்ற ஒரு பயமுறுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறது. செய்தித்தாள்களை படிப்போமானால் இன்றைய செய்தித்தாளிலே எப்போது இந்த கொரோனா தமிழ்நாட்டிலே உச்சம் தொடும் என்று ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுரையிலே செப்டம்பர் மாதத்தின் நடுப்பகுதியிலே தமிழகத்திலே உச்சம் தொடலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்னும் 1.5 மாதங்கள், 4 மாதங்கள் எவ்வளவு போராட்டத்தோடு கடந்து வந்தோம் என்பது நமக்கு தெரியும். சரி, ஒரு வழியாக முடிந்துவிடும், இந்த ஆகஸ்ட்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நினைக்கும் போது இப்படி செய்தித்தாள்களிலே எழுதப்படுகின்ற கட்டுரைகள் கொடுக்கின்ற பயம். இன்னும் 1.5 மாதங்கள் என்றால் என்ன செய்ய போகிறோம்? இந்த 4 மாதத்தை தாண்டி வந்ததே பெரிய பாடாயிருக்கிறது இல்லையா? சளி வந்தது, இருமல் வந்தது, காய்ச்சல் வந்தது, லேசா வர ஆரம்பிச்ச உடனே நாம் எங்கோ பயத்தின் உச்ச நிலைக்கு போனோம். ஆனால் ஆண்டவர் அற்புதமாக நம்மை தாண்டி தாண்டி இன்றைக்கு வரைக்கும் உட்கார வைத்திருக்கிறார். அப்பாடா இனி முடிய போகிறது என்று நினைத்தால் இன்னும் அது உச்ச நிலையை அடைவதற்கு இன்னும் 1.5 மாதங்கள் இருக்கிறது என்று சொல்லும்போது பலவிதமான தயக்கங்களையும் பலவிதமான நடுக்கங்களையும் நம்முடைய மனதிலே கொண்டு வரத்தான் செய்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளிலே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா அல்லது என்னை விட்டுட்டு போயிட்டாராங்கிற ஒரு நியாயமான கேள்வி எழும்புகிறது இல்லையா? அன்பான தெய்வ மக்களே, வேதத்திலே நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிற படிப்பினைகள் இப்படிப்பட்ட வாழ்க்கையின் நெருக்கமான சூழ்நிலைகளுக்கு ஊடாக கடந்து போகும்போது நமக்கு தைரியம் கொடுக்கின்றனவாக. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்புகளை நாம் பூர்த்தி செய்யும் போது ஆண்டவர் அற்புதமாக நம்மை மறுகரை சேர்ப்பார். அதாவது இந்த பிரச்சனைகளை தாண்டி வெளியிலே கொண்டு வருவார் என்ற ஒரு மாபெரும் நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது. 2 நிலைகள் உண்டு. ஒன்று, ஆண்டவர் செய்கின்ற அற்புதம், ஆண்டவர் கொடுக்கின்ற பாதுகாப்பு, ஆண்டவர் நம்மை அற்புதமாக மறுகரைக்கு தூக்கி செல்லுகின்ற உன்னதமான அனுபவம். அதே வேளையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற மற்றொரு நிலையும்
இதிலே அடங்கி இருக்கிறது. நம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், ஆண்டவருடைய புத்திரர்களாக மாறிவிட்டோம். ஆகையினாலே நாம் எப்படி வாழ்ந்தாலும் அவர் நம்மை மன்னித்து விடுவார் என்று சொல்வதற்கு இடமில்லை. இன்றைய நவீன உபதேசங்கள் அப்படிப்பட்ட ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலை நமக்கு கொடுத்து கிறிஸ்தவ வாழ்வை லகுவான ஒரு வாழ்வு என்ற ஒரு நிலைக்கு கொண்டு போய் பிசாசின் பிடிக்குள்ளாக தள்ளிவிடுகின்றது. இதற்கு இன்றைக்கு பல ஊழியக்காரர்கள் என்ற பெயரிலே பிசாசின் தூதுவர்களாக, அப்படித்தான் நான் சொல்லுவேன், அவங்கள ஊழியக்காரர்கள் சொல்ல மாட்டேன், பிசாசின் தூதுவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிற சிலர் வேத புஸ்தகத்தை வைத்து திருமக்களை வேறு திசைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கை. ஏன் அடிக்கடி இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய மதுரை பட்டணத்திலேயே அப்படிப்பட்ட உபதேசங்கள் ஆரம்பித்து விட்டன. நீ புத்திரனாய் இருந்தால் நீ பரிசுத்தம் என்பதை பற்றி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற வேதத்திற்கு புறம்பான போதனைகள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டன. மதுரையிலே கூட ஒருவேளை ரொம்ப லகுவா இருக்குங்க, அதெல்லாம் காதுக்கு ரொம்ப சுகமா இருக்கும். ஆனால் திருமறை கற்றுக் கொடுக்கிற உண்மை அந்த போதனைகளுக்கு மாறான ஒரு உண்மை. திருமறை சொல்லுகின்ற உண்மை என்ன? ஆண்டவருடைய அடியவர்கள், ஆண்டவருடைய சொந்த ஜனங்கள், அவருடைய சொந்த கரத்திற்குள் இருக்கின்றவர்கள் என்ன செய்யணுமா? வேத பாடமாக வாசித்த யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை முன்னிறுத்த விரும்புகிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு யாருக்கு நேராய் வருகிறது தெரியுமா? அவருடைய சொந்த ஜனங்களுக்கு. இதே ஜனத்தை யாத்திராகமம் 19வது அதிகாரத்தில் என் சொந்த சம்பத்துகள் என்று சொன்னார். சொந்த சம்பத்துகள் என்று அழைக்கப்பட்ட, ஆண்டவரால் பிரத்யேகமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அற்புதமாக விடுதலை வாழ்விலே வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற சொந்த சம்பத்துகள். அப்படின்னா இந்த சொந்த சம்பத்துகள் ஆண்டவர் எப்படி இருந்துக்கோன்னு சொல்லி இருப்பார் இல்லையா? இந்த சொந்த சம்பத்துகளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி தடைகள் வருகின்றன. அந்த தடைகள் எல்லாம் எதற்கு? இவர்களை அழிப்பதற்காகவா? என் அன்பான தெய்வ மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல தடைகள் என்று நாம் பல நேரங்களிலே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் நல்லா போகுது, ஒரு மாதிரி இருக்குது, ஆகா ஒரே ஆர்ப்பாட்டமும் அல்லேலூயாவும் ஆர்ப்பரிப்பும் இருக்கின்ற அந்த உடனடியாக ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு வியாதி வருகிறது, ஒரு தடை வருகிறது, அல்லது தொழிலில் நஷ்டம் வருகிறது, அல்லது எல்லாமே ஸ்தம்பிச்சது போல இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் மேல உச்சகட்டமாக எல்லா பக்கமும் நெருக்கம் என்று இப்ப இருக்கிற இந்த லாக்டவுன் என்ன செய்வது? எப்படி வாழ்வது? வாழ்க்கை எப்படி கொண்டு போவது? ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் முறுமுறுத்தாங்க. ஒவ்வொரு முறை ஒரு தடை வரும்போது அவங்க முறுமுறுத்தாங்க. ஆனால் தடை எதற்கு தெரியுமா? தெய்வ மக்களுக்கு சில படிப்பினைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், இன்னும் இருப்பார், உங்களை இதுவரைக்கும் வழி நடத்தினவர் இன்னும் வழி நடத்துவார். ஆனால் நீங்கள் அந்த ஆண்டவருடைய விருப்பத்திற்கு இணங்கி வாழ வேண்டும். யார்? அவருடைய கரத்திற்குள் வந்தவர்கள், புத்திரர்கள். வேற யாருக்கும் சொல்லலங்க, அவருடைய சொந்த ஜனங்களுக்கு சொல்கிறார், புத்திரர்களுக்கு சொல்கிறார். இன்றைய உபதேசம் என்ன இருக்குது? புத்திரன் என்றால் நீ எப்படி இருக்கலாம்? தவறு. அப்படி ஏதாவது உபதேசத்தை கண்டு போனீங்கன்னா பிசாசின் மாய வலையிலே சிக்கி நீங்க வேற பாதைக்கு போறீங்கிறது அப்பட்டமான திருமறையின் உண்மை. என் அன்பான தெய்வ மக்களே, இந்த வசனம் சொல்லுகின்ற உண்மையை பாருங்களேன். தெய்வ மக்களுக்கு அவருடைய வனாந்தர பிரயாணத்தில் ஏறக்குறைய முடிவை நோக்கி வந்திருக்கிறார்கள். 40 ஆண்டு கால முடிவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நாளிலே அவர்கள் கானானுக்கு போக வேண்டும். இந்த யோர்தானின் கரையை தாண்டிவிட்டால் அவர்கள் எளிதாய் கானானை நெருங்கி விடுவார்கள். ஏறக்குறைய அவர்களுடைய நீண்ட நெடிய பயணத்தின் நிறைவு பகுதி. இந்த நிறைவு பகுதிக்கு வந்த போது ஆண்டவர் அவர்களை தட்டிவிட்டு கொண்டு போயிருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் ஏன் கரை புரண்டு ஓடுகின்ற யோர்தானை அவர்களுக்கு முன்பாக தடையாய் நிறுத்தினார்? யோசிக்க வேண்டிய நிலை. இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். இத்தனை ஆண்டுகள், ஒருவேளை 38 வருஷம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன். இவ்வளவு நாட்கள் எவ்வளவு சோர்ந்து போய் வந்திருப்பார்கள். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. தேவர்களுக்கு கொடுக்க போகிற பாலும் தேனும் ஓடுகின்ற கானானுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க போகிறோம் என்ற எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்ச நாளிலே நிறைவு பெற போகிறது. அப்படியானால் அந்த நிறைவு பகுதியிலே ஆண்டவர் தட்டி விட்டு ஓடலாம் இல்லையா? என் அன்பான வயது முதிர்ந்த பெற்றோரே, நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? வாழ்க்கையில இவ்வளவு தூரம் சோர்ந்து வந்துட்டேன், இத்தனை ஆண்டுகளை தாண்டினேன்,
இப்போது என் வாழ்க்கை நிறைவு பகுதி என்று ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கூட ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஏன் இப்படிப்பட்ட வேதனைகள், ஏன் இப்படிப்பட்ட தடைகள், ஏன் இப்படிப்பட்ட வியாதிகள் என்றெல்லாம் நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? கடைசி நேரத்திலும் ஆண்டவர் சில படிப்பினைகளை கொடுப்பதற்காக நம்மை தடுத்து நிறுத்தக்கூடும். இது இந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோர்தான் கரைக்கு வந்து விட்டார்கள். எளிதாய் யோர்தானை தாண்டி விடலாம் என்று நினைத்திருந்திருக்க கூடும். ஆனால் 3 நாட்கள் யோர்தான் கரையிலே பாளையம் இறங்கி நிற்கிறார்கள். ஏனென்றால் அறுப்பு காலம் முழுவதிலும் யோர்தான் கரை புரண்டு ஓடும் என்று 16வது வசனம் சொல்கிறது. அப்படி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தான் கரையிலே இஸ்ரவேலரின் பெரும் இஸ்ரவேலரின் அந்த பெரும் கூட்டம் வந்து பாளையம் இறங்கி நிற்கிறது. இதை தாண்டி போக வேண்டும். தங்களுடைய கனவு பூமியான பாலும் தேனும் ஓடுகின்ற தேவன் சுதந்திரமாய் கொடுக்க போகின்ற அந்த கானானுக்கு போக வேண்டுமானால் இந்த தடையை தாண்ட வேண்டும். சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. பலருக்கும் பல கேள்விகள் இருக்கலாம். ஏன் ஆண்டவர் இந்த கடைசி நேரத்தில் இப்படி ஒரு சோதனையை வைக்கிறார்? இவ்வளவு நாட்கள் நாங்கள் தாண்டி வந்தோமே, இவ்வளவு நாட்கள் எங்களுக்கு என்னென்னமோ பிரச்சனை வந்துச்சு கூட இருந்தால் இப்போது லகுவாய் எங்களை தாண்டி போக வைக்காதபடிக்கு ஏன் கரை புரண்டு ஓடுகின்ற யோர்தானுக்கு முன்னால் எங்களை நிறுத்தி இருக்கிறார் என்ற நியாயமான கேள்வி வரக்கூடும். அன்பான தெய்வ மக்களே, ஆண்டவர் நடத்துகின்ற பாதை நம் விருப்பத்திற்கு மாறான பாதையாக பல நேரங்களிலே இருக்கக்கூடும். நம்முடைய பார்வையெல்லாம் சுகமான, சௌகரியமான, எல்லாம் எந்த தடைகளும் இல்லாத ஒரு அமைதலான ஒரு பாதை நமக்கு வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நடத்துகின்ற பாதை சில நேரங்களிலே நம்முடைய சிந்தனைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கை முறைகளுக்கும் அப்பாற்பட்ட நிலையிலே வேறு விதமான திட்டங்களையும் வேறு விதமான தடைக்கற்களையும் கொண்ட பாதையாய் அமையலாம். ஆனால் அது நம்மை அழிக்கும் பாதை அல்ல. அது நம்மை அழிக்கும் பாதை அல்ல. அந்த பாதை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? சில தேவனுடைய நியமங்களை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இங்க என்ன நியமம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? திரும்பவும் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு, தன்னுடைய கரத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற உண்மை என்ன? உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். உடன்படிக்கை பெட்டி போகும். உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னால் நீங்க 2000 மணி தூரம் இடைவெளி விட்டு போக வேண்டும். அது போகின்ற பாதையை நீங்கள் பின்தொடர்ந்து போக வேண்டும். அதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நடந்து வராத ஒரு புதிய பாதையிலே தேவன் உங்களை நடத்த போகிறார். தேவன் உங்களை நடத்த போகிற ஒரு புதிய பாதைக்காக நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். என் அன்பான தெய்வ மக்களே, இன்றைக்கு நமக்கு நேராக வருகிற தேவனுடைய வார்த்தை இதுதான். தடை என்று உட்கார்ந்து இருக்கிறீர்கள் இல்லையா? என் வாழ்க்கையில் அப்படியே எல்லாம் ஸ்தம்பித்து போய்விட்டது என்று உட்கார்ந்து இருக்கிறீர்கள் இல்லையா? நீங்க எந்த நாட்டில இருந்து பார்த்தாலும் சரி, எல்லாருக்கும் அதேதான பிரச்சனை. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குட்பட்ட பிரச்சனை இல்லையே. அகில உலகத்திற்கும் இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக இதுதான் இருக்குது. பொருளாதாரம், எதிர்காலம், தொழில், வேலை என்று எதை நினைத்தாலும் கண்ணை கட்டினது போல இருக்குது. ஏன் இந்த தடை? நான் சுதந்திரிக்க போகிற கானானை இந்த தடை தடுத்து விடுமோ? என்னுடைய வாழ்வை இது முடித்து விடுமோ? முடிக்காது. யோர்தான் உங்கள் வாழ்வை முடிக்கின்ற இடம் அல்ல, கரை புரண்டு ஓடுகின்ற யோர்தான். என் அன்பான தெய்வ மக்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல உட்கார்ந்து இருக்கலாம். என் வாழ்க்கையில கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தானை போல என் வாழ்வு இப்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தெய்வ மக்கள், இஸ்ரவேல் மக்கள் இந்த கேள்வி அங்கு கேட்டிருந்திருக்கலாம். ஏன்னா இவங்க அடிக்கடி கேள்வி கேட்கிறவங்க தானே, அடிக்கடி முறுமுறுக்கிறவங்க தானே, அடிக்கடி ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறவங்க தானே. இந்த கேள்வி அவர்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உள்ளத்துல அவங்க கேள்விக்கு நேரடி பதில் சொல்ல, உங்களை நான் நடத்திட்டு போவேன் சொல்லும் போது அவர் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்களேன். 4வது வசனத்தின் கடைசி பகுதி, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். இதுவரைக்கும் இது போல ஒரு வழியில் நீங்க நடக்கல. ஆண்டவர் நடத்துகின்ற பாதை அப்படிதான். இதுவரைக்கும் நீங்கள் நடந்து போகாத ஒரு புது பாதையிலே ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஏற்கனவே இவங்க தண்ணியை தாண்டினாங்க. ஏற்கனவே இவர்களுக்கு தண்ணீரை கடந்த அனுபவம் உண்டு. இப்ப இதுல நினைக்கலாம், அவங்க ஒருவேளை அன்றைக்கு ஆண்டவர் தண்ணீரை தாண்டி கொண்டு போன விதமும் இன்றைக்கு ஆண்டவர் அதே போல ஒரு விதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து நடத்துவார் என்று நினைக்க கூடும். இன்னைக்கு நம்ம அப்படித்தான் நாங்க கேட்கிறோம். ஆண்டவரே, எனக்கு நீங்க அற்புதம் செய்யுங்க. எப்படி செய்ய? அவங்களுக்கு செய்தது போல, அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்னால என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்தது போன்ற ஒரு அற்புதத்தை, ஒரு விடுதலையை எனக்கு நீங்க செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நடத்துதல் என்பது எப்படி தெரியுமா? நேற்றைக்கு இருந்தது போல இன்றைக்கு இருக்காது.
போன வருடம் இருந்தது போல இந்த வருடம் இருக்காது, அதற்கு முந்தின ஆண்டுகளிலே இருந்தது போல இருக்காது. ஒருவேளை அதே போன்ற ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த முறை உங்களை வழிநடத்துவது வேறு விதமாய் அமையும். இதை நீங்க முதல்ல நம்புங்க. இன்னும் அப்படி அப்படி அப்படின்னு நீங்க பழைய திட்டங்களை மனசுக்குள்ள வச்சு வச்சு அதையே யோசித்து அதையே கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். ஆண்டவருடைய கரத்துல கொடுங்க. அவர் நடத்துகின்ற பாதை புதுவிதமான பாதை. இதுவரைக்கும் நீங்கள் நடந்து வராத ஒரு பாதையிலே உங்களை நடத்துவேன் என்று யோர்தான் கரையிலே ஆண்டவர் சொல்லுகிறாரே, அதன் அர்த்தம் என்ன? சரி, அதை படிக்கிறதுக்கு முன்னால 5வது வசனத்தில் உள்ள அந்த நிலைகளை படிப்போம். அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். உங்களை நான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்திற்கு ஊடாக நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறது. நீதிமான் என்ற நிலையிலேயே நீங்கள் வாழ வேண்டும். எதுக்கு அவர் அடுத்தடுத்து சொல்லிட்டே வராரு? கற்பனைகளை கொடுக்கும் போதும் சொன்னார் பரிசுத்தமாயிருங்க. அடுத்து இப்போ ஒரு தடையை அவர்கள் தாண்ட வேண்டும். அப்போதும் அவர் என்ன சொல்றார்? நீங்க பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அவருடைய ஜனங்கள் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். அதாவது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு, தேவன் விரும்புகின்ற வாழ்வு. பரிசுத்த வாழ்வு என்பது அதுதானே. இது குறித்து விரிவாக நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் இல்லையா? பரிசுத்த வாழ்வு என்பது என்ன? தேவன் விரும்புகின்ற வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு, உலகத்தோடு ஒத்த நிலையிலே வாழ்கின்ற வாழ்வு அல்ல. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய பிள்ளைகளாக நாம் நம்மை அடையாளப்படுத்தி வாழுகின்ற வாழ்வு. இது ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஆனா இன்றைய நவீன உபதேசம் இந்த பரிசுத்தம் வேண்டாம், பிள்ளையா இருந்தா போதும், நீதிமான் வேண்டாம், பிள்ளை போதும். இது எந்த விதத்தில் இருக்கு? பிள்ளையிடத்திலே தேவன் நீதிமான் என்கின்ற உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். அப்பா பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிறது தவறா? எதிர்பார்க்கணும் இல்லையா? அதே போலதான் நீங்க பிள்ளை என்று வந்துவிட்டால் தானாக நீதிமான் என்ற நிலையிலே, பரிசுத்தம் என்ற நிலையிலே வாழ்ந்தாக வேண்டும். நான் பிள்ளை, நான் தாறுமாறா வாழ்வேன் அப்படின்னா எந்த விதத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட உபதேசங்கள் உங்களுக்கு உபதேசிக்கப்படும் போது யோசித்து பாருங்க. உங்க பிள்ளை தாறுமாறா நடந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? தேவன் அவருடைய பிள்ளை என்று உங்களை தெரிந்தெடுத்த பிறகு நீங்க தாறுமாறா நடந்தா ஆண்டவர் அதை ஒத்துக்கொள்வாரா? அவரால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவருடைய ஜனங்கள் எப்படி வாழணும் நீங்க திரும்ப திரும்ப சொல்றாரு. எதுக்குங்க சொல்றாரு? கொண்டு வந்துட்டாரு, அவர் கைக்குள்ள வச்சிருக்கிறாரு, அவருடைய சொந்த ஜனங்களாய் வைத்திருக்கிறார். அப்படி அவருடைய சொந்த ஜனங்களாய் வைத்திருக்கிறவர்களுக்கு ஏன் ஆண்டவர் திரும்ப சொல்லணும் நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்? தேவன் விரும்புகின்ற எதிர்பார்ப்பு. அவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் உலகத்தின் போக்கில் வாழ அழைக்கப்படவில்லை, வேறு பிரிக்கப்பட்ட நிலையிலே வாழ அழைக்கப்படுகிறோம். வேறு பிரிக்கப்பட்ட நிலையிலே. உலகம் அப்படித்தான் இருக்கும், இருந்துட்டு போகுது. ஆனா ஆண்டவர் பிரியப்படும் நிலையிலே உங்கள் வாழ்வு இருக்க வேண்டும் என்றால் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நீங்கள் வித்தியாசமான வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு வாழ உங்களை பிரத்யேகப்படுத்துங்க. அப்படி செய்யும் போது என்ன செய்வாராம்? நாளைக்கு, நல்லா கவனிங்க அந்த வார்த்தைய, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னைக்கு எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறீர்களோ அதை பொறுத்து நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன். ஒரு செயின். பரிசுத்தத்தையும் அற்புதத்தையும் பிரித்து விட முடியாது. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வையும் அற்புதத்தையும் பிரித்து விட முடியாது. நல்ல கவனிய, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு, இன்னைக்கு நீங்க பரிசுத்தமாய் இருந்தால் நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் அற்புதம் நடக்கும். நாளை கழிச்சு நீங்க ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க பரிசுத்தமாய் இருந்தா நாளை கழிச்சு நடக்கும். இதுதானே இந்த வசனத்தின் பொருள். இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கோங்க, நாளைக்கு அற்புதம் நடக்கும். அப்ப நாளைக்கு பரிசுத்தம் பண்ணி கொண்டீர்கள் என்றால் நாளை கழிச்சு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நம்ம ஆட்கள் பலர் சொல்றது என்ன தெரியுமா? நாளைக்கு பார்த்துக்குவோம், ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்வை நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னா உங்க வாழ்க்கையின் அற்புதமும் நாளைக்கு தான் நடக்கும், நாளை கழிச்சு தான். நீங்க உங்க பரிசுத்தத்தை உங்கள் வேறு பிரித்த நிலையை தள்ளி போட்டுக்கொண்டே போக போக உங்களுடைய அற்புதமும் தள்ளி போட்டுக்கொண்டே போகும்.
ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்த வாழ்வு வாழ்வதை நான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நடத்துறேன், இந்த ஒரு வாரம் நான் ஏன் பிரியப்படி நடத்துகிறேன் அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கின்ற அற்புதமும் யோர்தான் கரையிலே நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இல்லையா, இந்த யோர்தானை தாண்டி என்னுடைய கனவு பூமியாகிய பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த தேசத்திற்கு நான் போக வேண்டும் என்ற அந்த அற்புதமும் தாமதமாகும். உங்க வாழ்க்கையின் எல்லைகளை, உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள்களை நீங்கள் அடைவது தாமதமாகும். கட்டாயம் தாமதமாகும். நீங்க நினைச்சது நடக்காது. நீங்க பரிசுத்தம் பண்ணி கொண்டால் அற்புதம், அற்புதம் என்பது தேவன் அவருடைய விருப்பத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலே நடத்தும் காரியம். அந்த அற்புதம் தானாய் நடக்கும். அதுக்கு நீங்க போராட வேண்டாம், அதுக்கு நீங்க 3 கூட்டம் 4 கூட்டத்துக்கு போக வேண்டாம், அது நீங்க ஒரு பொருத்தனையோடு ஒரு இடத்துக்கு போய் ஒண்ணு செய்ய வேண்டாம். அது தானாய் நடக்கும். எப்ப தானா நடக்கும்? இன்றைக்கு, என்னைக்கு நீங்க பரிசுத்தம் பண்ணிக் கொள்கிறீர்களோ, என்றைக்கு உங்கள் வாழ்க்கையை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை நடத்துறீங்களோ, அதுக்கு அடுத்த நாள். நண்பான தெய்வ மக்களே, நாளைக்கு நான் யோர்தானை பிரிக்க போறேன், இன்னைக்கு நீங்க எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்கணும். கட்டளை, நிபந்தனை இருக்குது. உங்க இஷ்டப்படி நீங்க வாழ்ந்துகிட்டு ஆண்டவருடைய அற்புதத்தை கேட்க முடியாது என்பது இந்த பகுதி சொல்லித் வருகின்ற பாடம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட படிப்பினைகளை உள்ளடக்கின வாழ்க்கை. நம்ம மனம் போன்ற நிலையில நம்முடைய சிந்தனையின்படி வாழ்ந்து வாழ்க்கையை நடத்துகின்ற ஒரு வாழ்வு கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். அத்தகைய உபதேசங்கள் எளிதாயிருக்கும், மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். முடிவு அற்புதங்களற்ற ஒரு நிலையிலே உங்க வாழ்க்கை பரிதாபமாய் போய் கொண்டிருக்கும். யோர்தான்ல முழுகிருவீங்க. பயமுறுத்தலங்க, உண்மை. உண்மை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கட்டுப்பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. ஏனோ தானோ என்று வாழுகின்ற வாழ்வு இல்ல. கிருபை உண்டு. கிருபை என்பது நீங்க குதித்து கும்மாளம் போடுவதற்காக இல்ல. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமானபடி நீங்கள் வாழும் போது அருளப்படுகின்ற ஆசீர்வாதம் தான் கிருபை. வேதத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த உண்மை புரியும். தமக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிறவர்கள் மேலதான் அவருடைய கிருபை. அன்பானவர்களே, கிருபை என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தவறான நிலையிலே வழிநடத்தப்படுகின்ற ஒரு அவலம் நம்முடைய தமிழ் கிறிஸ்தவத்திலே இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. அதுக்கு உடன்பட்டாங்க. கிருபை உண்டு, ஆனா அந்த கிருபையும் ஒரு நாள் எடுபட்டு போகும். எனக்கு தெரியுமா? ஆண்டவருடைய நியாயாசனத்திற்கு முன்பதாக அன்னைக்கு வந்து நிற்கும் போது கிருபை கிடையாது. அன்னைக்கு நியாயம், அசுத்தம் உள்ளவனுடைய அசுத்தத்தின்படி நியாயம் தீர்க்கப்படும், பரிசுத்தம் உள்ளவனுடைய பரிசுத்தத்தின்படி நியாயம் செய்யப்படும், நீதி செய்தவனுடைய நீதியின்படி நியாயம் கிடைக்கும். அன்னைக்கு நீங்க அழுது கூப்பாடு போட்டு பிரயோஜனமே இல்லைங்க. இன்றைக்கு வாழ்வை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் விரும்புகின்ற இந்த பரிசுத்தத்தை வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பரிசுத்தமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நல்லா கவனிங்க, அந்த செயினை பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்ப நாளை கழிச்சு அற்புதம் வேணும்னா, அதுக்கு அடுத்த நாள் அற்புதம் வேணும்னா முதல் நாள் பரிசுத்தம் ஆயிடும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? நம்முடைய எதிர்பார்ப்புகள் நடைபெற வேண்டுமானால் பரிசுத்தமும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்னைக்கோ நடந்துட்டு முடிஞ்சு போற ஒரு காரியம் கிடையாது. அது தொடர்ந்தேர்ச்சியாய் நடைபெற வேண்டிய, நாளைக்கு எதிர்பார்க்கின்ற அந்த செயல்களை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள பரிசுத்தம் வேண்டும். இது தெய்வ மக்களிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு வேற ஆள்கிட்ட கிடையாது. அவருடைய சொந்த ஜனங்கள் கிட்ட எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. அன்பானவர்களே, நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. எதுக்கு இந்த நாட்கள்ல நம்மளை அப்படியே உருக்குனது போல உட்கார வச்சிருக்கிறாரு? எதுக்கு வச்சிருக்கிறாரு? நம்மளை அழிக்கிறதுக்கா? இல்லையே, நம்மளை இன்னும் உருவாக்குவதற்கு, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு. அதற்கு அடிப்படையாக பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். மறந்துடாதீங்க. நாளைக்கு அற்புதம் வேணும் அப்படின்னா இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம். நாளைக்கு ஒரு வேலைக்கு போக முயற்சி பண்றீங்க, ஒரு வருமானம் பெறுவதற்குரிய காரியங்களை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு ஒரு அருமையான நாள். ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து உங்களை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னை நீங்க மாற்றுங்க, என்னை இன்னும் பரிசுத்தமாக்குங்க.
நான் ஏற்கனவே பரிசுத்தமாகி உங்க கைக்குள்ள வந்தவன் தான். அவங்களுக்கு தானே சொன்னாரு. ஆனாலும் நீர் விரும்புகிறீர், திரும்பவும் என் மேல படிந்த கரைகளை நான் நீக்குவதற்கு இடம் கொடுக்கிறேன். நாளைக்கு நீங்க நினைக்கிற காரியம் நடக்கும். நாளைக்கு நீங்க நினைச்சு போற காரியம் கைகூடும். நாளைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஏன்னா இது ஆண்டவருடைய வார்த்தை. நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு அவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டு செல்லும் போது தானாய் நடக்கும். எவ்வளவு அற்புதமான ஒரு மந்திரத்தை கையில் வச்சிருக்கிறோம் இல்லையா? நாளைக்கு நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்கு, என் அன்பான தெய்வ மக்களே, உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நீங்க தடுத்துட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உன்னத திட்டத்தை வைத்திருந்தார். ஆனா நீங்க உங்க மனம் போன போக்குல போனீங்க. இன்னைக்கு யோர்தான் என்ற அந்த நதி கரையில உங்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். யோர்தான் உங்களை அழிக்காது. யோர்தான் உங்களை அழிக்க தேவன் விட மாட்டார். ஆனால் அங்கே தேவன் வைத்திருக்கிற நியமத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்ளும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், இதுவரைக்கும் நீங்கள் நடந்து போகாத ஒரு வழியிலே உங்களை நடத்துவேன். ஒருவேளை ஏற்கனவே செங்கடலை தாண்டி வந்தவர்கள் பலர் இங்க இருப்பாங்க. அவங்க ஒருவேளை நினைச்சு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களை செங்கடலை தாண்டி நடத்தினார், அதே போல இப்பயும் நடத்துவார். தண்ணியை தாண்டி போக வைப்பார். ஆனா ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் வித்தியாசமா இருக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இந்த பரிசுத்த மணிக்கொள்கள் குறிப்பை சொல்றதுக்கு முன்னால நான் என்ன சொல்லி நிறுத்தினேன், ஆண்டவர் நடத்தும் பாதையில், ஆண்டவரே 4 வருஷத்துக்கு முன்னால என்னை நடத்துற மாதிரி இப்ப நடத்துங்கன்னு கேட்காதீங்க. அவருடைய பாதைகள் வருடத்திற்கு வருடம், நாளுக்கு நாள் மாறுபட்டவை. நேற்று நடத்துனது மாதிரி இன்னைக்கு நடத்த மாட்டார். ஆண்டவரே இப்படித்தான், ஏன்னா நம்ம பார்வை அப்படித்தானே. ஆனா அவர் நடத்துறது வித்தியாசம். அதைத்தான் இங்க சொல்றாரு, ஏற்கனவே நீ நடந்து வந்த பாதை இல்ல, ஒரு புது பாதை. ஏற்கனவே இவங்க தண்ணியை தாண்டி இருக்காங்க இல்லையா? ஏற்கனவே தண்ணீரை தாண்டினவங்களுக்கு இது எப்படி புது பாதையா இருக்கும்? அன்பானவர்களே, 2 இடத்திலையும் அந்த தண்ணீர் விலகின அந்த சம்பவங்களை படித்து பார்ப்போமானால் ஆண்டவர் இந்த 4வது வசனத்தின் கடைசியில சொன்ன உண்மை நமக்கு புரியும். செங்கடலை தாண்டாங்க, யோர்தானை தாண்டாங்கன்ற அளவுல பொதுவாய் படிச்சுட்டு போயிடறோம். 2ஐயும் படிச்சு பாருங்க. செங்கடலை தாண்டும் போது அங்க இருந்த காரியம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம் வாசிக்கிறேன். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து, என்னதான், அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. காத்து கொடுக்கிறாரு. அந்த காத்து சமுத்திரத்தின் மேல் அடிக்குது. சமுத்திரத்தின் மேல் அடிச்ச உடனே வறண்டு போச்சு. வறண்டு போன பிறகு இருந்த என்ன வார்த்தை என்ன சொல்லுது? ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அப்ப அந்த காட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம நிறைய படங்களிலும் பார்த்திருக்கிறோம் செங்கடலை எப்படி தாண்டினாங்கன்றது. 2 பக்கமும் மதில் போல தண்ணீர் நிற்கிறது. ஜலம் பிளந்து பிரிந்து ஓடிக்கொண்டிருக்கிற கடல், அதாவது அந்த கடல் அப்படியே வறண்டு போய் பிளந்து பிரிந்து நிற்கிறது. அப்படின்னா 2 பக்கமும் மதில் போல அந்த கடல் நிற்கிறது. 2 பக்கமும் தண்ணி. இந்த தண்ணிக்கு இடையில கூடி தெய்வ மக்கள் மறுகரைக்கு வந்தார்கள். இது யாத்திராகமத்துல செங்கடலை தாண்டின போது நடந்த காரியம். இதுதான் அவங்க கனவு மனசுல இருந்திருக்கும். இதே போல யோர்தானிலும் ஆண்டவர் செய்வார். ஆனால் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் வேறு விதமாக இருக்கும். இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிட்டு நாளைக்கு நீங்க அமைதலா இருங்களேன். அவர் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதம் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில நடந்திராத வேறொரு வழியிலான அற்புதம். வேறொரு வழியிலான அற்புதம். நேற்று நடந்த மாதிரி நடக்காது, போன வருஷம் நடந்த மாதிரி நடக்காது. வேறு எப்படி? இங்க வாங்க. இங்க கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தான். இங்க என்ன நடக்குமா? 13வது வசனம், யோசுவா 3:13. சம்பவிப்பது என்னவென்றால், அங்க பல காரியங்களை சொல்றாரு. அதுக்கு அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஆசாரியர்களுடைய பாதம் பட்ட உடனே என்ன நடக்குமா? சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில், நல்லா கவனிங்க, அங்க மோசே கோலை ஓங்கினாரு. பலத்த காற்று. அந்த காற்று எப்ப அடிச்சுச்சா? இரவு முழுவதிலும் ரா முழுவதிலும் பலத்த கீழ்காற்று அடிச்சுட்டே இருக்கு. அந்த காற்றினாலே ஜலம் பிரிந்தது.
இங்க வேற ஒரு அற்புதம் நடக்குது. இங்க காத்தடிக்கல, மோசே கோலை நீட்டவில்லை. இப்ப மோசையே கிடையாது, இப்ப யோசுவா தான் நடத்திட்டு போறாரு. அவர் கோலை நீட்டல அல்லது கோலை கொண்டு தண்ணியில வைக்கல. மாறாக கர்த்தருடைய பெட்டியாகிய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போகின்ற ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் அந்த கரை புரண்டு ஓடுகின்ற யோர்தானின் தண்ணீருக்குள்ள பட்ட மாத்திரத்தில் அற்புதம் நிகழும். பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். நல்லா கவனிங்க, ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற ஆத்துல இவங்க காலை வச்ச உடனே மேல இருந்து ஓடி வருகிற தண்ணி அப்படியே நிற்கும். சரிதானா? பிளந்து போயிட்டு ரெண்டு பக்கம் தண்ணி இல்ல, வர்ற தண்ணி நிக்குது. அப்புறம் பின்னால போய் பாருங்களேன், அடுத்த வசனம். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே 16வது வசனம், மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று. ஆண்டவர் சொன்னதுபடி இங்க இருந்து ஓடி வர தண்ணி இவங்க கால் வச்ச உடனே அப்படியே நின்றுச்சு. சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு. அப்ப இப்ப இருக்கிற காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மேலிருந்து வர்ற தண்ணி அப்படியே இவங்க கால் வச்ச உடனே அப்படியே நின்று ஒரு குவியலா குவிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் உள்ள தண்ணி ஓடிடுச்சு. அப்ப இப்ப எப்படி இருக்கு? ஒரு பக்கம் தண்ணீர், ஒரு பக்கம் மைதானம். தேவன் செய்யும் அற்புதம். நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்? அதே போல ரெண்டு பக்கமும் பிளந்து நிக்கணும். அது கடல் பிளந்து நின்னுச்சு. இது நதி. நதியிலே அவர் செய்யும் அற்புதம் வேறு. இந்த நதியில தண்ணி ஓடிட்டு இருக்குது, கடல்ல நிக்குது தண்ணி. நிக்கிற தண்ணியை பிளந்து போக வைத்தார். இது ஓடி வருகிற தண்ணீரை நிறுத்தி இன்னொரு பக்கம் வர தண்ணியை ஓட விட்டுட்டு சமவெளியிலே தெய்வ மக்களை நடத்தினார். இப்ப பார்த்தா ஒரு பக்கம் தண்ணி காணாம், ஒரு பக்கம் தான் தண்ணி நிற்குது. ஏற்கனவே நடந்து வந்த பாதை ரெண்டு பக்கமும் தண்ணீர் மதில் போல பிளந்து பிரிந்து நின்ற தண்ணீருக்கு ஊடே நடந்து வந்தார். அதனாலதான் சொல்றாரு 4வது வசனத்துல, நீ இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. அன்பான தெய்வ மக்களே, ஆண்டவர் நடத்தும் பாதையை பத்திட்டீங்களா? இன்னும் நம்முடைய குறுகின புத்திக்குள்ளேயே ஆண்டவர் செங்கடலை பிளந்த மாதிரியே என்னை கூட்டிட்டு போங்க, செங்கடலை தாண்ட வச்ச மாதிரியே என்னை கூட்டிட்டு போங்க கேட்காதீங்க. ஆண்டவரே, நான் உங்களுடைய வார்த்தையின்படி பரிசுத்தம் பண்ணி கொள்கிறேன், அவ்வளவுதான். நாளைக்கு அற்புதம் செய்வேன்னு சொன்னீங்களே, உங்க வழியில் நீங்க அற்புதம் செய்வீங்க. ஆண்டவர் காட்டுகின்ற வழியிலே நடக்கின்ற அற்புதத்தை நாளைக்கு எதிர்பார்க்க. அவர் காட்டும் வழியிலான அற்புதம் பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது நடக்கும். அது இதுவரைக்கும் நீங்கள் நடந்து வந்திராத புதுப்பாதை. கொரோனா என்னை தடுத்து வச்சிருக்குது, என் வாழ்க்கையவே சூன்யமாக்கிருச்சு. என்னென்ன புலம்பிட்டு இருக்கிறீங்க? எத்தனை இரவுகள் தூக்கம் இல்லாமல் உட்கார்ந்து வேதத்தை படிங்களேன். வேதத்தை படிச்சீங்கன்னா இந்த வேதத்தில் இருக்கிற உண்மைகள் நமக்கு புத்துணர்வு தருமே. சும்மா கடமைக்கு வாசிக்காதீங்க. நானும் காலையில வேத புத்தகம் படிக்கணுங்கிறதுக்காக வாசிக்காதீங்க. வேதத்தை படிங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகளை நீங்கள் உள்வாங்குங்கள். உள்வாங்கும் போது வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் தைரியம் பெறுவீர்கள், வாழ்வை மாற்றுவீர்கள், அற்புதமும் பெறுவீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் இருக்கிற யோர்தானிலே நீங்கள் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை அதுதான். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்பாக யோர்தான் போன்ற தடையாய் இருக்கிற உங்கள் வாழ்வின் பிரச்சனை, உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற இப்போது இருக்கிற கொலை நோயின் தாக்கம் எதுவானாலும் சரி, ஆண்டவர் உங்களை அற்புதமாக மறுகரை சேர்க்க போகிறார். அந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதற்கு அடிப்படையாக தேவன் விரும்புகின்ற பரிசுத்தம் உங்க அனுபவமாயிருக்கும். இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். ஆண்டவர் அத்தகைய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண செய்து உங்களை நிறைவாய் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று 153ஆம் கிறிஸ்தவ கீர்த்தனையை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 153. இயேசுவே கிருபாசனபதியே, கிட்ட இளையன் என மீட்டருடைய இயேசுவே கிருபாசனபதி. இயேசுவே கிருபாசனபதியே, கிட்ட இளையன்
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதித்த நாங்கள் உம்முடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகின்ற உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டோம். எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற உம்முடைய விருப்பம், அதை நாங்கள் நிறைவேற்றும் போது நாளைக்கு எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த உன்னத சத்தியத்தை இந்த நாளிலே திரும்ப எங்களுக்கு நினைவுபடுத்தினீர். யோர்தான் எங்களை அழித்து போடுகின்ற ஒரு தடை அல்ல, மாறாக உம்மோடு கூட நாங்கள் நெருங்கி சேருவதற்கான ஒரு வாய்ப்பு. இப்போது நாங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள், பொருளாதார ரீதியான, உடல் ரீதியான, சமூக ரீதியான போராட்டங்கள் எங்களை அழித்து விடுகின்ற போராட்டங்கள் அல்ல, மாறாக உம்மோடு நாங்கள் நெருங்கி சேர உங்களுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வைக்கின்ற போராட்டங்கள் என்ற உண்மையை இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே. உங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த உண்மையை புரிந்து கொண்ட நாங்கள் இந்த உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று இந்த உலகத்திலே அற்புதங்களை அனுபவிக்கிறவர்களாக, புது புது விதமாய் நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்கின்ற அற்புதங்களை அனுபவிக்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆசீர்வாதம் பெற்று வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொடர்ந்து ஆற்றி தேற்றி அரவணைத்து தேவைகளை சந்தித்து அற்புதமாக நீர் அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த தடை இருந்தால் அத்தனை நாட்களும் இந்த பிள்ளைகள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய புது அற்புதங்களை பெற்று உலகத்திலே எந்த கவலைகளும் இல்லாமல் நிறைவாய் வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளிலிருந்து பெரிய ஒருவருக்கு எங்கள் திருச்சபை மக்களை ஆசிரியர் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் அந்த முன் வாசலிலே அலங்கார வளைவு அமைப்பதற்கு எடுத்த அனைத்து முயற்சிகளையும் ஆசீர்வதித்து கடந்த 1.5 மாதங்களாக நடைபெற்ற அந்த பணியை நீ பூர்த்தி செய்ய வைத்திருக்கிறீரே. உங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏறக்குறைய 90% பணிகளை முடித்து நேற்றைக்கு எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்துவதற்கு உதவி செய்கிறே. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை அதன் வழியாக நிரூபித்திருக்கிறீரே. உங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேலையை பொறுப்பெடுத்து செய்த அருமையான சகோதரர் பக்தர் சிங் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்திற்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான உம்முடைய பிள்ளை தன்னால் இயன்ற வேலைகளை நேர்த்தியாய் செய்து முடிக்கும்படியாக பெசலேயேலுக்கு ஆவியானவர் இறங்கி ஆலயத்தின் நுணுக்கமான வேலைகளை செய்ய வழிநடத்தினது போல நீர் வழிநடத்தி இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பணிக்காக கொடுத்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த லாக்டவுன் பீரியடிலே இந்த ஆலயத்திலே ஒரு அற்புதமான வேலை நடைபெறுவதற்கு கொடுத்த உழைத்த அத்தனை பேரையும் ஆண்டவர் பரத்தில் இருந்து நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் இந்த ஆலயத்திலே செய்யப்பட வேண்டிய வேலைகள் அநேகம் உண்டு. ஒவ்வொரு வேலையாக அடுத்தடுத்து செய்ய நாங்கள் முயற்சிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி எல்லா வேலைகளையும் மிக விரைவாய் நாங்கள் செய்து முடித்து ஒரு மகிமை நிறைந்த ஆலயமாய் எங்களுடைய தூய இம்மானுவேல் ஆலயத்தை மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வேலைகளை வந்து பார்த்த மாத்திரத்திலேயே உதாரத்துவமாக காணிக்கைகளை கொடுத்த எங்கள் திருச்சபை குடும்பங்களை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் புது அற்புதங்களை காண செய்யும். ஆண்டவரே, உடைய நாம மகிமைக்காக நாங்கள் இன்னும் உழைக்க கிருபைதான். எங்கள் திருச்சபை மக்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில சுகவீனமாக இருக்கிறவர்களை நாங்கள் கருத்திலே கொடுக்கிறோம். இருமல், சளி, காய்ச்சல் எந்த பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவருடைய அற்புத கரம் அவர்கள் மேல் அமரட்டும். நீர் அவர்களை தொட்டு பூரணமான சுகத்தை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த சுகவீனம் மட்டுமல்ல எந்த பலவீனமாக இருந்தாலும் அவர்களை நீர் தொட்டு ஆசீர்வதித்து எல்லா பலவீனங்களில் இருந்து அவர்கள் விடுதலை தான். இந்த நாளிலே அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளட்டும். நாளைக்கு அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக உடைய சாட்சிகளாக நிலைநிற்கான உதவி செய்யும். திருச்சபையின் அனைத்து நிலைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து சீக்கிரமாய் ஆலயம் திறக்கப்பட்டு நாங்கள் ஆலயத்திற்குள் அமர்ந்து உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை ஆராதிக்க, உடைய வார்த்தைகளை கேட்க மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு தந்து ஆண்டவர் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். எங்கள் ஆலய மக்கள் மட்டுமல்ல, இந்த ஆன்லைன் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மேற்சொன்ன ஜெபித்த அனைத்து கிருபைகளையும் ஆண்டவர் தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. நாங்கள் உங்களுடைய சாட்சிகளாய் வாழுகின்ற வாக்கியத்தை வைப்பார் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். மங்கள கவிகளிலே 2ஆம் கவியை பாடுவோம் நிறைவு பாடலாக.
கர்த்தர் தந்த ஈவுக்காக என்னை ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவார் சங்கீதம். மீட்கப்பட்ட யாவரால் ஏக தேவனீருமே ஆரவார மாயிரை ஸ்தோத்திரம் உண்டாகவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தர் தரும் சமாதானத்தோடு அவர் தந்திருக்கிற வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.